அரசு பேருந்தில் தாமரை சின்னம் ஊட்டியதை தட்டி கேட்ட ஓட்டுநரை சோடா பாட்டிலால் கொடூரமாக தாக்கிய பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியன். இவர் நேற்று இரவு நெல்லை டவுனிலிருந்து மண்ணப்படை வீடு செல்லும் அரசு பேருந்தில் பணியில் இருந்துள்ளார். அதே பேருந்தில் பாலமடையைச் சேர்ந்த பாஸ்கர் நடத்துனராக பணியில் இருந்துள்ளார். பேருந்து நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த திம்மராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் மருது பாண்டி என்பவர் பாஜகவின் சின்னமான தாமரை சின்னம் பொறித்த போஸ்டரை பேருந்தில் ஒட்ட முயன்றுள்ளார். இதனை தட்டி கேட்ட சுப்பிரமணியை மருது பாண்டி பாட்டிலை உடைத்து தலையில் ஓங்கி அடித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசாரிடம் தகவல் கொடுத்ததை அடுத்து மருது பாண்டி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.